ஹாய் வியூவர்ஸ், நாங்கள் துபாய்க்கு வந்து 1 மந்த் ஆகுது. வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் என் வீட்டுக்காரர் சொன்னாங்க அல்குஸ் மால் போகலான்னு. அப்புறம் ஒரு சண்டே பிளான் பண்ணி நானும் என் வீட்டுக்காரரும் அல்குஸ் மால் போனோம். அங்கே வந்து கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கிது. அப்புறம் கிராசரி ஐட்டம் கூட நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிச்சு. நாங்களும் நிறைய சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ இருந்துச்சு. நமக்கு அப்படியே 10 திரம் 11 திரம்லேயே எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு காம்போ பேக் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்தியாவில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. தவா, பேன், அப்புறம் வந்து அந்த சின்ன கூட்டுறது பெருக்கிறது அது இது நிறைய ஐட்டம் கிடச்சிச்சு. அப்புறம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தா நிறையா கிளாத்து, அப்புறம் செப்பல், பேபிஸ்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு. மோஸ்ட்லி அங்கே நிறையா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது. அதனால் எல்லாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் வீட்டுக்கு தேவையான பொருளும் வாங்கிட்டு அப்புறம் எங்களுக்கு தேவையான பொருளும் நிறையா வாங்கிட்டு வந்தோம். சோப்பு, ஷாம்பு, அப்புறம் டாய்லெட் கிளீனர், அப்புறம் வந்து 2 பிளேட்லாம் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு தேவையான மேட்டும், அப்புறம் வந்து நிறையா திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். மேக்ஸிமம் ஞாபகம் இல்லை. அப்புறம் நாங்களே அதை பார்த்துக்கிட்டே அந்த ஷாப்பே ஒரு 2 ஹவர்ஸோ 4 ஹவர்ஸோ சுற்றி வந்துட்டு இருந்தோம். ஆனால் என்ன தான் வாங்கணும்னு தெரில, ஆனால் சுற்றி வந்துட்டு இருந்தோம். மேக்ஸிமம் அதில் 10 திரம் 11 திரம் அப்படியே இருக்கிறதால மோஸ்ட்லி எடுத்து கொஞ்சம் கரெக்டான பொருள் மாதிரி தான் இருந்துச்சு. ரேட்டும் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு ஒன்றும் அதிகமாகலாம் தெரியல. அப்புறம் நாங்களும் கீழே அப்படியே நிறைய அது பார்க்குறதுக்கு தான் சின்னதாக தெரியுது, ஆனால் நிறைய சுற்றி வர்ற மாதிரி இருக்குது. நாங்கள் ஒரு 4 o'clock மேலே போனோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9:30க்கு தான் வீட்டுக்கே வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த அல்குஸ் மால்லே தான் சுற்றிட்டு இருந்தோம். நாங்கள் வேறு எங்கேயும் போகவே இல்லை, அங்கேயே தான் இருந்தோம். அப்படியே அதுக்கப்புறம் வந்து மேலே போனால் நிறைய பார்த்துட்டே இருந்தேன். அங்கே சும்மா ஒரு செப்பல் எடுக்கவே இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மோஸ்ட்லி நம்ம இந்தியாக்காரங்க தான் அங்கே நிறைய பேர் வர மாதிரி இருந்துச்சு. நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம லாங்குவேஜ் பேசுகிறாங்கப்பா அப்படிலாம் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே தான் போனேன். அப்புறம் அங்கே நிறையா திங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய நம்ம ஐட்டம் அந்த சில்வரில் கிடைக்கிறது, நிறைய ஸ்பூனு அது இது நிறையா சின்ன ஐட்டம்லாம் நிறைய கிடச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தேன், ஒன்றும் சரிபட்டு வரல. எல்லாம் எப்படி சொல்கிறது, எது எடுக்கிறது எது இது பண்ணுறதுனே தெரியல. அப்படியே நாங்கள் மேலே போனோம். மேலே போய் நான் தனியாக தான் சுற்றிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். மேலேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே கொசு இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படியே போயிட்டு அப்புறம் கிளாத்லாம் கொஞ்சம் அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டே அப்படியே சுற்றி வந்துட்டு இருந்தேன். அங்கே கிறிஸ்மஸுக்கு தேவையான அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு 2 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். வீடு வந்து சேர்ந்தாச்சு. அப்புறம் என் வீடியோ நிறைய போடுவேன், அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி வைங்க. ஓகேவா? ஓகே, பாய்.